Hi friends, welcome to channel. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாம் வந்து இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து டைப் 3 பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து 2 டைப் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் பார்த்தோம். தேர்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரூட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வந்து 2 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு டைப்லையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம தேர்டு டைப்பு மல்டிபிள் ரூட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் பாருங்கள், f of s equal to s minus 2 divided by s into s plus 1 whole cube. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா s plus 1 whole cubeன்றது 3 டைம்ஸ் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது ஒரே இடத்துல. அதாவது s equal to minus 1லே 3 ரூட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து மல்டிபிள் ரூட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பிரிக்கிறோம் பாருங்கள். f of s equal to f of s equal to a by s, இது சிங்கிள் ரூட்டு, plus b divided by s plus 1 whole cube plus c divided by s plus 1 whole square plus d divided by s plus 1. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். ஸோ இங்கே வந்து s plus 1 whole cubeன்றது இங்கே 3 ரூட்ஸ் இருக்குது. அதனால தான் b c d மூணாக பிரிச்சிருக்கேன். s plus 1 whole cube, c divided by s plus 1 whole square plus d divided by s plus 1. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ இப்போ a கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து as usual சேம் ப்ரொசீஜர் தான். where a equal to s times of f of s, where s equal to இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, s நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, s minus 2 divided by s plus 1 whole cube, where s equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே நியூமரேட்டரில் -2 இருக்கும், டினாமினேட்டரில் 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு -2 கிடைக்கும். ஏவோட வேல்யூ என்ன, -2 கிடைக்கும். ஸோ இதே போல் நம்ம b கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ -2. ஸோ அதை நாம் இங்கே எழுதிடலாம், a equal to -2. ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணலாம், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். வேறு b equal to s plus 1 whole cube into f of s, where s equal to -1. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ s plus 1 whole cube, s plus 1 whole cube கேன்சல் ஆகிடும் f of sல. அப்போ f of sல ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, s -2 டிவைட் பை s மட்டும் தான் இருக்கும். இதில் நம்ம s ஓட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது -1 -2 டிவைட் பை -1 கிடைக்கும். அப்போ இதிலிருந்து -3 by -1 ஈக்குவல் டு 3. அப்போ பியோட வேல்யூ என்ன, b equal to 3. அப்போ a கண்டுபிடிச்சிட்டோம், b கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ c. ஸோ c கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே கியூபிக் ரூட் s plus 1 whole cube இருக்குது. ஆனால் c வந்து ஒரு முறை நமக்கு என்ன இருக்குன்னா டிக்ரீஸ் இருக்குது. அதாவது s plus 1 whole square வந்துருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு முறை நம்ம என்ன பண்ணணும், இந்த f of s நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் d by ds of s plus 1 whole cube into f of s. ஸோ இதில் s equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். அப்போது இங்கே s plus 1 whole cube, s plus 1 whole cube கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 by 1 ஃபேக்டரியல் 1 தான். அப்போ d by ds of s plus 1 whole cube, s plus 1 whole cube f of s கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது s -2 டிவைட் பை s மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதில் நம்ம என்ன பண்ணோம், s equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, which is equal to, ஸோ இப்போது ஸ்கொயர் த டினாமினேட்டர் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு நியூமரேட்டர் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது 1 கிடைக்கும். மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கணும், டினாமினேட்டர் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம s equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா s minus s, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 2 டிவைட் பை s ஸ்கொயர் கிடைக்கும். s கேன்சல். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், s equal to -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 டிவைட் பை s ஸ்கொயர். இதில் நம்ம s equal to -1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 2 தான் கிடைக்க போகுது. இப்போ இதில் வந்து c equal to 2. c equal to 2. இப்போ d கண்டுபிடிக்கலாம். ஸோ d கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், இப்போ 2 முறை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 1 by 2 ஃபேக்டோரியல் d by, அதாவது d ஸ்கொயர் பை ds ஸ்கொயர் இன்டூ s plus 1 whole cube இன்டூ f of s
இதில் நம்ம s ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா d ஈக்குவல் டு 1/2 ஃபேக்டோரியல், அப்போ 1/2 d பை அதாவது d ஸ்கொயர் பை ds ஸ்கொயர் s ப்ளஸ் 1 ஹோல் கியூப். அதே போல் f ஆஃப் எஸ்ல டினாமினேட்டருக்குள்ள s ப்ளஸ் 1 ஹோல் கியூப் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா s -2 பை s தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம s ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் பாருங்கள், அதாவது ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒரு முறை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணது என்ன கிடைக்குது? 2/s ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ d/ds ஆஃப் இதே டேர்ம் தான் s - 2/s. இதை பண்ணும்போது நமக்கு 2/s ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ ஒரு முறை டிஃப்ரென்ஸ் அதை அப்படியே டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது 1/2. ஸோ ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால நான் ஸ்கொயர் எடுத்துட்டேன். இப்போ ஒரு முறை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 2/s ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் நம்ம s ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது இது செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏற்கனவே 1/2 இருக்குது. ஸோ இது பண்ணும்போது என்ன கிடைக்கும்? s பவர் ஆஃப் 4 s ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 2s கிடைக்கும். ஸோ இதில் நம்ம s ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட் சிம்பிளை பண்ணிடலாம். 1/2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். s ஸ்கொயர் இன்ட்டு 0 ஆகிடும். -4s டிவைட் பை s பவர் ஆஃப் 4 இருக்குது. இதில் நம்ம s ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ s பவர் 4 கேன்சல் பண்ணால் s கியூப் கிடைச்சிடும் நமக்கு. இங்கே s கியூப் கிடைச்சிரும். அதே போல் இதுவும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 கிடைச்சிரும். ஸோ அப்போது -2/s கியூப் வந்துடும். இதில் நம்ம s உடைய வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -2 டிவைட் பை -1 which is equal to 2 கிடைக்கும். அப்போ d ஓட வேல்யூ என்ன? d equal to 2. ஸோ இப்போ ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஏவினுடைய வேல்யூ a equal to -2, b equal to 3, c equal to 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக எடுத்து எழுதிக்கலாம். a ஓட வேல்யூ a equal to -2, அதே போல் b equal to 3, c equal to 2, d ஓட வேல்யூ 2. ஸோ இதை நம்ம f of sல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். வேறு f of s equal to, ஸோ நமக்கு தெரியும் a ஓட வேல்யூ -2/s, ஏன்னா a/sன்னு வந்து -2/s. அதே போல் ஸோ bன்ற இடத்துல 3 டிவைட் பை s ப்ளஸ் 1 ஹோல் கியூப் ப்ளஸ் c ஓட வேல்யூ 2, அப்போ 2/s ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் d ஓட வேல்யூ 2 டிவைட் பை s ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது f of t equal to -2/sக்கு -2 மட்டும்தான் வரும். ஏன்னா 1/sனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 தான், அதனால் -2 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை s ப்ளஸ் 1 ஹோல் கியூப் இருக்குது. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா e பவர் ஆஃப் -at லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை s ப்ளஸ் a வரும். இதுவே t இன்ட்டு, அதாவது t ஸ்கொயர் இன்ட்டு e பவர் ஆஃப் -at லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை s ப்ளஸ் a ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அதே போல் t இன்ட்டு e பவர் ஆஃப் -at லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து 1 பை s ப்ளஸ், சாரி இங்கே வந்து கியூப் வரும், இங்கே s ப்ளஸ் a ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே கியூப் வரும், இங்கே வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து t பவர் ஆஃப் n அப்படின்றது இதனோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் வந்து 1 பை s பவர் ஆஃப் n ஃபேக்டோரியல் டிவைட் பை s பவர் ஆஃப் n ப்ளஸ் 1. ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன வரும்? இங்கே வந்து
கியூப் வரும், இங்கே வந்து ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டிவைட் பை, ஸோ 3 டிவைட் பைனா 1/s + 1 ஹோல் கியூப் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இங்கே வந்து n ஃபேக்டோரியல் வரும், அப்போ 2 ஃபேக்டோரியல் இங்கே வரும், அப்போ 2 ஃபேக்டோரியல் இங்கே வரும், இங்கே 1 ஃபேக்டோரியல் வரும். ஏன்னா n ஈக்குவல் டு 1 இங்கே இதில் வந்து 2 ஃபேக்டோரியல் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது t ஸ்கொயர் போடணும். அப்போது t ஸ்கொயர், அப்போ கீழே வந்து 2 வந்துடும், இந்த 2 ஃபேக்டோரியல் இந்த பக்கம் வந்தால் இங்கே 2 வந்துடும். அப்போ 3/2 t ஸ்கொயர் இன்ட்டு e பவர் ஆஃப் -8ன்றது t. அப்போது இந்த இடத்துல e பவர் ஆஃப் t மட்டும்தான் வரும். அதே போல் ப்ளஸ், ஸோ இங்கே என்னோட வேல்யூ 1 தான், அப்போது 2/2 ஃபேக்டோரியல், சரி 2/1 ஃபேக்டோரியல், அப்போ 2 தான் வரும். அப்போ 2 இன்ட்டு e பவர் ஆஃப், சாரி 2t இன்ட்டு e பவர் ஆஃப் 2t இன்ட்டு e பவர் ஆஃப் -t. ஸோ இங்கே t டேர்ம் வராது, ஏன்னா e பவர் ஆஃப் -80 ஃபார்மில் தான் இருக்குது, அதனால் 2 இன்ட்டு e பவர் ஆஃப் -t. அதே போல் இதை ஃபுல்லாக நம்ம u ஆஃப் t-ஆல் மல்டிப்ளை பண்ணணும், u ஆஃப் t. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுதான் வந்து தேர்டு டைப் மல்டிபிள் ரூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மல்டிபிள் ரூட்ஸை நாம் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, ஏபிசிடி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து f(s) நமக்கு தெரியும். இந்த f(s)-ஐ நம்ம என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் எல்சிஎம் எடுத்தோம்னா ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் s ஸ்கொயர், s அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படி போட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3 ஈக்குவேஷன் கிடைக்கும், சாரி 4 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே போல் 4 அன்னோன் இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏபிசிடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே கியூபிக் எஸ் கியூபை வந்து ஈக்குவேட் பண்ணணும், எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணணும், எஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணணும், அப்புறம் கான்ஸ்டன்ட் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ 4 ஈக்குவேஷன் வரும், 4 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா ஏபிசி நமக்கு கிடைச்சிடும். ஸோ பட் எனிவே நம்ம வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது டைம் அதிகமாக எடுத்துக்கொண்டதுனால தான் உங்களுக்கு நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டிஃபரன்சியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம சீக்கிரமாகவே கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட், இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வர மாதிரி டினாமினேட்டரில், ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.